ஹலோ மக்களே! அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சார்மினார் பிரியாணில சாப்பிட போலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்டைல தான் இருக்கு மக்களே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஜஸ்டட் இடம். இதில ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல வந்து பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கும் நல்லா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பார்க்கிங்கா தான் இருந்துச்சு மக்களே. நம்மளும் போய் வண்டிய நிப்பாட்டிட்டு, அப்படியே உள்ள போலான்னு சொல்லி போனோம். அப்ப தான் வந்து பிரியாணி அண்டாவ வந்து இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடலான்ட்டு தான் உள்ள போனோம். உள்ள போம்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லு சூப்பரா இருந்தது மக்களே அந்த ஸ்மெல்லு. பட் ஸ்மெல்ல வச்சு நம்ம டிசைட் பண்ணிடவே முடியாது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளும் 2 பிரியாணி ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காரலான்னு பார்த்தா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. இந்த கடையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கிடையாது மக்களே, நின்றுட்டு தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் 2 பிரியாணி ஒரு தந்தூரியை வாங்கிட்டு நின்று சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு மக்களே. ஸோ பிரியாணியோட டேஸ்ட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மஸ்ட்டு ட்ரைலாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு டேஸ்ட்டு தான் மக்களே. ரொம்ப சூப்பராலாம் இல்லை, ஒரு சட்டிலான பிரியாணி, ரொம்ப மசாலாவும் இல்லை மக்களே, நார்மலாக தான் இருந்துச்சு. ஒரு அந்த சிக்கன் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக வெந்திருந்தது. அந்த முட்டை கூட அந்த ரைத்தா அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்தது அந்த பிரியாணி. பட் நார்மலாக வெறும் பிரியாணியை மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சென்னை ஸ்டைலில் ஒரு பாஸ்மதி பிரியாணி நல்லா மசாலாவாக சாப்பிடுவோம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு சட்டிலான பிரியாணி. மஸ்ட்டு ட்ரைலாம் கிடையாது மக்களே, சும்மா உங்களுக்கு சார்மினார் பிரியாணியில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா வந்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு தந்தூரி வந்து சொல்லி ஆகணும், ஒரு பீஸ் 80 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 2 பீஸ் வாங்கினோம். சூப்பராக இருந்தது மக்களே தந்தூரி, செம்ம டேஸ்ட்டு, மஸ்ட்டு ட்ரை தான். அதுவும் அந்த க்ரீன் சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டு. இங்கே வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி வந்து 130 ரூபா. நாங்கள் பார்த்திங்கன்னா 2 பிரியாணி வாங்கினோம். ஸோ 260 ரூபா வந்துச்சு. அது போக ஒரு தந்தூரி 80 ரூபா, அது போல் 2 தந்தூரி பீஸ் வாங்கினோம் மக்களே. ஸோ டோட்டல் பில்லு பார்த்திங்கன்னா 420 ரூபா வந்துச்சு. ஒரு நார்மலான ட்ரை தான், நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம் மக்களே.